2009 விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் இருப்பதாக இந்திய அரசும் கூறுகின்றது. உலகின் ஏனைய தடை செய்யப்பட்ட பட்டியலை வைத்திருக்கின்ற நாடுகளும் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். முதல் தடவையாக மே 18 நிகழ்வில் ஒரு சர்வதேச பிரதிநிதி கலந்து கொள்ளும் நிகழ்வாகவும் இருக்கப் போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். கனடா எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இதைவிட மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் அது தமிழர்களுக்கு எதிரான போர் என்று வர்ணிக்கப்பட்டால் அதனால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்ற விடயங்களையும் அவர் கோடிட்டு காட்டி இருக்கின்றார். இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தை பற்றி பேசுகின்றது. அதே நேரத்தில் இதனை இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பான விடயங்கள் ஒரு உச்சநிலையை அடைந்து அதற்கான சமரசம் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு நிலையிலும் அமெரிக்கா இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் விடுதலை புலிகள் தலை தூக்குவார்கள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் மீண்டும் நாட்டை சூழ்ந்து விடுவார்கள் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக சிங்கள மக்களுக்கும் ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாகத்தான் இவற்றை பார்க்க வேண்டும். ஆமாம், சரத் வீரசேகரை பொறுத்தவரையில் அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனவாத கருத்துக்களாகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், இந்தியா விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகள் நீடித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற முக்கியமான செய்திகள் பற்றி பேச போகின்றோம். இது தொடர்பாக தகவல்களை பெறுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, இலங்கை நாடாளுமன்றத்தில் அட்மிரல் சரத் வீரசேகர சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை தொடர்பான போர்க்குற்றங்கள் பாரப்படுத்தக்கூடிய அபாய எச்சரிக்கையை வெளியிட்டு தமிழர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இந்த கருத்துக்கள் பற்றி உங்களுடைய அவதானிப்பு என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? ஆமாம், சரத் வீரசேகரை பொறுத்தவரையில் அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனவாத கருத்துக்களாகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து சர்ச்சைகளை உருவாக்கியவர் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் ஒரு சர்ச்சையான விடயமாக இருந்தாலும் கூட இதில் உண்மைத்தன்மை இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. சரத் வீரசேகர இவ்வாறு ஒரு பொது நிலையில் கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது அது தமிழர் சார்ந்த கருத்துக்களாக வெளிவந்திருப்பது இதை முதல் தடவையாக பார்க்கலாம். ஏனென்றால் சர்வதேச ரீதியில் தமிழர்களுடைய இந்த கோரிக்கைகள் என்பது தற்பொழுது செவிசாய்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு அச்ச நிலையை சிங்கள மக்கள் மத்தியில் தோற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழர்கள் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய வழிவகைகளை தேடி செல்கின்றார்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது நாட்டில் குழப்ப நிலையை உருவாக்கி ஒரு அச்சநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்ற பொழுது இவ்வாறான விடயங்களுக்கு மக்கள் ஆதரவை குறைத்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக ஏற்பட போகின்ற இந்த எச்சரிக்கை அல்லது ஒரு அபாய நிலையை தவிர்க்கலாம் என்று அவர் எண்ணி இந்த கருத்தை முன்வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் சிங்களவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இதனை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த தேர்தலை மையப்படுத்திய அரசியலில் சிங்கள கட்சிகள் பிளவுபட்டு போய் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு அசுர பலத்தோடு இருந்த மஹிந்த ராஜபக்ச அணியினர் இப்பொழுது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு அச்சநிலை சூழ்ந்திருக்கின்ற சூழலில் இப்பொழுது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக மீண்டும் விடுதலை புலிகள் தலை தூக்குவார்கள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் மீண்டும் நாட்டை சூழ்ந்து விடுவார்கள் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக
சிங்கள மக்களுக்கும் ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாகத்தான் இவற்றை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இப்பொழுது காசா இஸ்ரேல் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு ஒரு இரட்டை நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது இலங்கை விடயத்திலும் அமெரிக்காவினால் காண்பிக்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. காரணம், அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் இலங்கையில் இப்பொழுது இரட்டை வேடை தன்மை உடையவனாக இருக்கின்றன. ஒரு பக்கம் இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தை பற்றி பேசுகின்றது, அதே நேரத்தில் இதனை இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பான விடயங்கள் ஒரு உச்சநிலையை அடைந்து அதற்கான சமரசம் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு நிலையிலும் அமெரிக்கா இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கடிவாளத்தை தன் கையில் வைத்திருப்பதற்கு இதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்ற சூழல் தான் காணப்படுகின்றது. ஆகவே தென்னாப்பிரிக்கா முன்னெடுத்த இந்த சர்வதேச நீதி பொறிமுறை என்பது வெற்றியளித்திருக்கின்ற சூழலில் இப்பொழுது இலங்கை போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்த யுத்தத்தின் காரணமாக பல்வேறு மனித அவலங்களை சந்தித்திருக்கின்ற நாட்டுக்கும் இது போன்ற அணுகுமுறைகள் பொருந்தக்கூடும் என்று பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்ற சூழலில் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது இந்த விடயங்கள் அத்தனையையும் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக கனடா எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும், இதைவிட மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் அது தமிழர்களுக்கு எதிரான போர் என்று வர்ணிக்கப்பட்டால் அதனால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்ற விடயங்களையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழினம் மற்றும் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் எடுக்கின்ற இந்த நகர்வை தட்டி கழிக்க வேண்டும் அல்லது அதனை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்ற அடி நாதத்தில் தான் அவருடைய உரை அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே சர்வதேச அமைப்புகள் பலவும், குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற அமைப்புகள் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் ஊடகங்கள் மூலமாக வெளிவந்த காணொளிகள் மூலமாகவும் பல்வேறு ஆதாரங்கள் சர்வதேச மட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கோப்புகளாக இல்லாத பட்சத்திலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையிலும் சரி, போரினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நேரடி வாக்குமூலங்களினாலும் சரி, எழுத்து மூலமான கையெழுத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் பல ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் கனடா போன்ற நாடுகளினூடாக கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் கூட எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளுக்கும் விரிவடைகின்ற பொழுது இது ஒரு வீரியம் மிக்க ஒரு செயற்பாடாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு காலம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்த்தாலும் கூட என்றோ ஒரு நாளில் இந்த விடயங்கள் நீதிக்கு ஒரு அடிபணிந்து செயற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் மனதளவில் இருக்காமல் செயல் வடிவம் பெற்றால் இன்னும் வீரியம் மிக்க ஒரு பொழுதாக இந்த பொழுதை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே சரத் வீரசேகர இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து சர்ச்சையாக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக தமிழர்கள் தரப்புக்கு அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு அவரே ஒரு அச்சமூட்டும் நிலையில் தான் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக பார்க்கலாம். ஆகவே சர்வதேச ரீதியில் இவ்வாறான முன்னெடுப்புகள் மிக காத்திரமாக முன்னெடுக்கின்ற பொழுது அது நிச்சயமாக இலங்கையை ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் அது எவ்வளவு காலத்தில் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கின்றது. அதற்கான பதிலும் எங்களிடமே இருக்கின்றன. காரணம், தமிழ் மக்கள் எந்த வகையில் இந்த விடயங்களை நகர்த்தி செல்ல போகின்றார்கள் என்பதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பூகோள அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருவாயை தமிழர் மிக சிறப்பாக இதற்காக பயன்படுத்த வேண்டும். அதனை சாதகமாக பயன்படுத்தினால் இந்த நீதி கோரிக்கை என்பது வெகு விரைவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வாக வழங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் பல்வேறு வடிவங்களில் இந்த நீதி பொறிமுறை என்பது நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு வழிவகையும் பிறந்திருக்கின்றது. அத்தனை கோணங்களிலும் நகர்ந்தால் அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் இன்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்த கேள்வியாக இப்பொழுது பார்த்தால் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் தன்னுடைய வருகையை உறுதிப்படுத்தி இருக்கின்றார், இலங்கைக்கான தன்னுடைய வருகையை. ஆனால் இவருடைய இந்த வருகையை ஏனைய வெளிநாட்டு ராஜதந்திரிகளை வரவேற்பது போன்று இலங்கை அவரை வரவேற்கவில்லை. இதற்கான காரணம் என்னவாக இருக்க போனது? ஆமாம், அவர் கடன் வழங்குவராக இருந்தால் நிச்சயமாக இருகரையும் கூப்பி வரவேற்றிருப்பார்கள். ஆனால் அவருடைய கடந்த கால அறிக்கைகள் என்பது நிச்சயமாக இலங்கையை இந்த போர்க்குற்ற விடயங்கள், நாங்கள் முன்னர் பேசிய இந்த விடயங்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு ஆதாரத்தை கொடுத்த ஒரு அமைப்பாக பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு
தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கலாம். அந்த நேரத்தில் இப்பொழுது ஜூலி சங் அவர்கள் அமெரிக்க ராஜதந்திரியாக இருப்பவர். அவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதே நேரத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய இந்த செயலாளர் நாயகத்தினுடைய வருகை என்பது தனியே இலங்கையை சுற்றி பார்த்துவிட்டு செல்வதாக இல்லாமல் முதல் தடவையாக மே 18 நிகழ்வில் ஒரு சர்வதேச பிரதிநிதி கலந்து கொள்ளும் நிகழ்வாகவும் இருக்க போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே சர்வதேச ரீதியில் பிரபலமிக்க ஒருவர் இவ்வாறு தமிழர்களுடைய இனப்படுகொலை இடம்பெற்ற அந்த நாளில் அதே இடத்திற்கு சென்று மக்களை சந்தித்து இந்த நினைவு வணக்க நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பரத்த வரவேற்பை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்ற விடயத்தை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்க போகின்றது என்பது உண்மை. ஆனாலும் இலங்கை அரசு வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டவோ அல்லது தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கவோ முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்ற நிலைதான் இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேசத்தினுடைய பார்வை என்பது இப்பொழுது திரும்பி இருக்கின்ற சூழலில் இலங்கை இவருக்கான வருகையை நிறுத்தினாலோ அல்லது இவர் இன்னென்ன விடயங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தாலோ அது சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளில் பொதுமக்களாக இருந்து கொண்டு கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள், கஞ்சி காய்ச்சியவர்கள், இவ்வாறு பலரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் பல இளைஞர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்பட்டும் வருகின்றார்கள். இவ்வாறான முள்ளிவாய்க்கால் நினைவு தொடர்பாக நீங்கள் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்ற பிடியாணை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற தடை உத்தரவை காவல்துறையினர் பெற்று அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் நேரடியாக கையளிக்கின்ற நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சர்வதேச ரீதியில் இவ்வாறான ஒரு பிரதிநிதி வருகின்ற பொழுது அது சர்வதேச மட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான தகவல்களை வெளியிடவில்லை. ஆனாலும் மே 18 நிகழ்வில் அவர் முள்ளிவாய்க்காலில் நேரடியாக கலந்து கொண்டு இந்த போர்க்குற்றம் தொடர்பாகவும் இலங்கை அரச படைகள் மேற்கொண்ட யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாகவும் தகவல்களை வெளியிடுவாரானால் அது நிச்சயமாக ஒரு கனத்த செய்தியை உலகுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக மாறும் என்பது மிக முக்கியமானது. இந்த விடயம் தொடர்பாகத்தான் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது ஒரு அச்ச நிலையில் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவருடைய வருகையை எதிர்க்காமல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை மௌனமாக காத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் ரணில் விக்ரமசிங்க போன்ற இலங்கையினுடைய ஜனாதிபதியும் மற்றும் அவரை சூழ இருக்கின்ற அமைச்சர்களுடைய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் நேரடியாக எதிர்ப்பை காட்டி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை அவர்கள் தங்கள் பக்கம் திருப்பிவிட முயலாமல் மௌனம் காக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. ஆனால் அவருடைய இந்த விஜயத்தின் போது என்ன விடயங்களை அவர் செய்ய போகின்றார் என்பதனை நாங்கள் இனிவரும் காலங்களில் இன்னும் சில நாட்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய பயணம் தெற்காசிய பயணமாக இருக்கின்றது. அவர் தொடர்ந்து ஆவணப்படுத்தல்களும் நேரடியாக இந்த சாட்சியங்களாக இருப்பவர்களிடம் கூட கருத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய மக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அழுத்தம் கூட இலங்கை அரசினால் ஏற்படுகின்றது என்ற செய்திகள் இந்த தருவாயில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக ஒரு பயன்மிக்க மிக முக்கியமான பயணமாக பார்க்கலாம். நன்றி. நிறைவு கேள்வியாக இந்தியா விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகள் நீடித்திருக்கின்றது. விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த நிலையில் இந்த தடையை நீடிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு? கனடாவை எடுத்துக்கொண்டாலும் கூட இதே ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஒரு புறம் தேர்தல் அரசியலுக்காக சில விடயங்களை கூறிக்கொண்டாலும் கூட இந்த விடயங்களில் உள்நாட்டு பாதுகாப்பு என்ற பொறிமுறையை அவர்கள் முன்வைத்து உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தினால் இவ்வாறான விடயங்கள் செய்யப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். ஒருபுறம் மோடியினுடைய அரசு இலங்கை தமிழர்களுக்கு 13வது திருத்தம் மற்றும் ஏனைய தீர்வு பொதி போன்ற விடயங்களை பேசினாலும் கூட தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு அமைப்பு என்பது தொடர்ந்து தடை செய்யப்பட்டு இருப்பதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் இந்த விடயத்தை இந்திய அரசியலிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் என்னென்ன விடயங்களுக்காக இந்த தடை என்பது நீடிக்கப்படுகின்றது என்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
உங்களுக்கு நினைவிருக்கலாம், அண்மையில் போதை வஸ்து கடத்தலோடு தொடர்புபடுத்தி விடுதலை புலிகளுடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருந்தன. விடுதலை புலிகளை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் தான் இந்த இந்தியாவில் இடம்பெறுகின்ற போதை கடத்தலுக்கு மிக உடந்தையாக இருக்கின்றார்கள் என்ற கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. சிறையில் போதை வஸ்து விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது, அதிலும் விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார்கள். இதே நேரத்தில் முறைகேடான பணப்பரிமாற்றம் தொடர்பான விடயங்கள் வெளிவந்த பொழுது கூட விடுதலை புலிகளுடைய பெயரை தொடர்படுத்தி இருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற பொழுதிலும் கூட, இது 91ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதிலும் கூட ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் இது புதுப்பிக்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தாலும் 2009 விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் இருப்பதாக இந்திய அரசும் கூறுகின்றது. உலகின் ஏனைய தடை செய்யப்பட்ட பட்டியலை வைத்திருக்கின்ற நாடுகளும் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆகவே அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த தடையை நீடிக்க வேண்டும் என்பதனைத்தான் விரும்புகின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் மீதான ஒரு பேர் ஆதரவு நிலையை மத்திய அரசு விரும்பவில்லை என்ற ஒரு விடயமும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. காரணம், விடுதலை புலிகள் தொடர்பாக நிதி சேகரிக்கப்பட்டால் என்ன நடைபெறும், அவர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதை தவிர அந்த அறிக்கையில் இந்த 5 வருட காலத்தை நீடித்துவிட்டு அவர்கள் கூறுகின்ற விடயம், அவர்கள் தொடர்ந்து நிதியை சேகரித்து மீண்டும் விடுதலை புலிகளை கட்டமைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்ற புலனாய்வு தகவல்கள் தங்களுக்கு கிடைப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்காக நீதி வேண்டி போராடுகின்ற ஒரு இயக்கத்தை தடை செய்து வைக்கின்ற பொழுது தமிழர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு தடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். இதன் காரணமாகத்தான் இவர்கள் அதனை விரும்பி அதனை செயற்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் தங்களை மீறி அந்த விடயங்கள் நடக்கக்கூடாது என்பதில் உலக நாடுகள் கவனமாக இருக்கின்றன என்பதனை இந்த விடயம் புலப்படுத்துவதாகவும் பார்க்கலாம். இதே நேரத்தில் ஒரு சிலர் அல்லது ஒரு சில குழுக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் கூட தமிழினத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலையை தோற்றுவிக்கின்றன. காரணம், அண்மையில் இப்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்ட விடயம், இந்த போதை வஸ்து கடத்தல் விவகாரத்தில், விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆயுதங்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் எல்லாம் அவருடைய நேர்காணலின் மூலமாக எந்தவித ஆதாரங்களையும் தெரிவிக்காமல் விடுதலை புலிகள் தான் இதனை செய்திருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அது தமிழக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் கூட அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பது நிச்சயமாக விடுதலை புலிகள் மீதான ஒரு அச்ச நிலையை, குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. அந்த விடயத்தை அறிந்தவர்கள் அதில் உண்மையில்லை என்பதனை புழங்கிக் கொண்டாலும் கூட இவ்வாறான ஒரு அரசியல் தளத்தில் அல்லது செய்தி தளத்தில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது அதிகமாக இருக்கின்றது என்பது உண்மை. இவ்வாறான சிலர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அது ஒரு பேசு பொருளாக மாறி அது நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு வடிவத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. ஆகவே உண்மையான கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிப்பது வேறு, உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட இவ்வாறு பாதிக்கப்பட்ட இனத்துக்கு மேலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தோற்றுவிக்கும் என்பது மிக முக்கியமானது. தமிழர் தரப்பிலும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் இருக்கின்றார்கள். உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அதனால் ஒட்டுமொத்த இனமும் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு புதுமையான விடயம் அல்ல. இந்த தடை என்பது நீடிக்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்க போகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் இந்த விடயங்களில் உன்னிப்பாக ஒன்றிணைந்து செயற்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் இவ்வாறான தடைகளை நீக்கி தமிழர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இதே போன்று விடுதலை புலிகளுடைய கொடியை பயன்படுத்துகின்ற நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருந்து அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கும் இது ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய விடயத்தை தெரிவிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி என்று குறிப்பிடாமல் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், விடுதலை புலிகள் மீளுருவாக்கும் என்பது இலகுவாக நடைபெற்றுவிடும் என்ற ஒரு கருத்தையும் இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் இருக்கின்ற விடயங்கள் அத்தனையுமே தொடர்ந்து தமிழர்களுடைய செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை.
நன்றி ராம்பிரசன். அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு, தகவல்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.